சாரிக்கு ஃபால்ஸ் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். சாரியில ஃபால்ஸ் எதுக்கு வைக்கிறோம்? நம்ம புடவையில இந்த பார்டர்ல ஜரி இருக்கும். அப்படி இல்லைன்னா சாதாரண நூலாகவே இருந்தாலும் நம்ம கொலுசு போட்டுட்டு நடக்கும்போது அங்கே மாட்டி மாட்டி அந்த நூல் வந்து இழுக்கும். ஒரு இடத்துல இழுக்கிறது இன்னும் கடைசி வரைக்கும் அது இழுத்துட்டே இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து ஃபால்ஸ் வைக்கிறோம். ஃபால்ஸ் வச்சோம்னா அந்த பிரச்சனையை வந்து நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி புடவையும் ரொம்ப நாளைக்கு வரும். எப்பவுமே நம்ம வந்து இந்த ஃபால்ஸ் வாங்கும்போது சேரீயோட கலரில் வாங்கக்கூடாது. சேரீயோட பார்டர் என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் வாங்கணும். எங்கே வாங்கணும்? நம்ம துணி எங்கே எடுப்போமோ நீங்கள் அதே கடையிலேயே வாங்கிக்கலாம். சரி, இதை எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கலாம். ஃபால்ஸ் எந்த இடத்துல வச்சு தைக்கணும்னா நம்மளுடைய முந்தானையோட ஆப்போசிட் சைடில் இருக்கிற இந்த பக்கத்துலேருந்து தான் தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நம்மளோட இடுப்பில் சேரீயை வந்து ஒரு சுற்றுவோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சேரீயோட பாட்டத்தில் இந்த ஃபால்ஸை இங்கேயும் வச்சு தைக்கலாம், இங்கேயும் வச்சு தைக்கலாம், இங்கேயும் வச்சு தைக்கலாம். குறைஞ்சது ஒரு 10-15 இன்ச்சுக்குள்ளே தைக்கிற மாதிரி இருக்கணும். இல்லைனா சும்மா ஒரு ஜான் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து கூட தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்குன்னு அளவெல்லாம் தேவையில்லை. இதை எப்படி தைக்கணும்னா, இந்த ஃபால்ஸ்லேயே ராங் சைடு இருக்கும், அதை இப்படி மடித்து இந்த இடத்துல இப்படி வச்சு இங்கே ஃபஸ்ட்டு தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். அது எங்கே முடியுதோ அங்கேருந்து மறுபடியும் இப்படி குறுக்கால தையல் போட்டு இங்கே வரணும். நான் அதை எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன். இந்த ஃபால்ஸை இந்த மாதிரி மடித்து இங்கே வச்சுட்டு இது ஓரமாக தையல் போடணும். அதே மாதிரி நம்மளோட பார்டர் வந்து எவ்வளோ பெருசு இருந்தாலுமே நம்ம வந்து இங்கே தான் வச்சு தையல் போடணும். கீழே ஒரு தையல் ஓட்டி விட்டுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சேரீ ஃபால்ஸோட எட்ஜும் இந்த சேரீயும் வந்து இது மாதிரி இருக்கணும். தைக்கும்போது இந்த மாதிரி தைச்சிட்டே வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி வைக்கணும். ஊசி அப்படியே இருக்கணும், எடுத்துடக்கூடாது. ஊசி உள்ளே குத்தி விட்டுட்டு சேரீயை மட்டும் இப்படி டர்ன் பண்ணிக்கணும். இங்கேயும் அதே மாதிரி மடிச்சுட்டு இந்த குறுக்கால ஒரு தையல் போடுறோம். ஊசியை அப்படியே நிறுத்திடணும், எடுக்கக்கூடாது. மறுபடியும் சேரீயை இப்படி டர்ன் பண்ணிக்கணும். இப்படி டர்ன் பண்ணும்போது நம்ம மிஷின் உள்ளார அந்த எல்லா சேரீயுமே வந்து இப்படி நகர்த்தி விட்டுறணும். இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறமா மறுபடியும் இப்படி நல்லா சமமாக வச்சுட்டு தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவும் தைச்சி முடிக்கணும். தைக்கும்போது இடையில இடையில இப்படி சமப்படுத்தி தைக்கணும். இப்படி மேலேயோ இல்லை கீழேயோ அப்படி வச்சு தைக்கக்கூடாது. இப்போ தையல் போடலாம். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அதே இடத்துலையே வந்து நம்ம இப்படி வச்சு தைச்சிட்டோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.